ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். 25 ஆண்டு கால இஸ்லாமிய சிறைவாசிகள் ஒரு சில நாட்களில் தற்காலிகமாக விடுதலை செய்யப்பட உள்ளதாக அமைச்சர் ஷாஜகான் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இஸ்லாமிய சமுதாய மக்களின் கோரிக்கைகளை ஆய்வுக் கூட்டத்தில் விவாதித்து ஆலோசனை செய்யப்படும் என கூறினார். மின் தட்டுப்பாடு குறித்தும் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்குவது குறித்தும் ஆய்வு நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மின்வெட்டு தொடர்பான அறிவிப்புகளை மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிடுவார் என தெரிவித்தார். சிறைவாசிகளுடைய விடுதலை குறித்து நீண்ட நெடுங்காலமாக 25 ஆண்டு காலமாக அந்த கோரிக்கை தொடர்ந்து இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே மிக சமீபத்திலே ஃபர்லோக் என்ற ஒரு சட்டம் அமுல்படுத்தப்பட்டு 2 மாதம் பரோல் வருடத்திற்கு வழங்குவது நடந்து கொண்டிருந்தது. தேர்தல் நடத்தை விதிமுறை காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கூடிய அந்த சட்டத்தின்படி மீண்டும் அந்த ஃபர்லோகிலே அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்றும் நிரந்தர விடுதலைக்கு இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து நாமும் வைத்த அடிப்படையிலே வரக்கூடிய ஒரு சில நாட்களிலே அந்த ஃபர்லோக் என்ற அடிப்படையில் அந்த தற்காலிக விடுப்பு அவர்களுக்கு விடுதலை இந்த அரசின் சார்பில் அளிக்கப்பட இருக்கிறது.